எல்லாருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். மன்னிச்சுக்கோங்க, ஒரு 2-3 மாதமாக வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியலை. சரியான நேரம் கிடைக்காம போயிடுச்சு. இந்த வீடியோவில் 2026ஆம் ஆண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதத்தோட பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு வேணால் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தேவையில்லாத ஆசைகளை மனசில் வளர்த்துக்காதீங்க. ஒருவேளை அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு வருடத்தோட முதல் மாதமே பார்த்திங்க அப்படின்னா பொது பலன்களில் சொல்லணும் அப்படின்னா முழுக்க நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஜனவரி மாதம் அப்படின்றது அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை உங்களோட ஜாதகம் பலவீனமாக இருந்து நடக்கக்கூடிய தசாம்புத்திகளும் சாதகமாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஒரு சுமாரான மாதமாக கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்ற மாதிரி கொஞ்சம்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஒருவேளை நீங்கள் மேஷம் லக்னம் மேஷம் ராசி ரெண்டுமே உங்களுக்கு மேஷமாக இருந்து ஜாதகமும் நல்லபடியாக இருந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய மாதமாக அமையறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். சரி, இந்த மாதத்தில் நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விஷயங்கள்லையுமே சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு போகிறோம் அப்படின்னா வீடியோன்றது ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறேன். உங்களோட செலவுகள் அப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த முன்கோபம், இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணுன்னா மாணவ மாணவிகளை சொல்லலாம். கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இவ்வளோ தாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லணும்னா சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு சொல்லலாம். உங்களுக்கு அந்த தொழில் வகையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னேற்றங்கள் அப்படின்றதெல்லாம் தொழில் வகையிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதையும் ஏற்படுத்தும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள்லாம் இருந்தது அப்படின்னா ஜாதகத்தையும் நடக்கக்கூடிய தசாம்புத்திகளையும் பார்த்துக்கோங்க. சொந்தமாக தொழில் உங்களோட ஜாதகப்படி நீங்கள் தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து எந்த ஒரு விஷயம் எதிர்பார்த்தாலும் சரி, அது ப்ரொமோஷனாக இருக்கட்டும், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லைங்க, நான் இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், எனக்கு இந்த இடம் பிடிக்கல, அதனால் நான் வேறு ஒரு நல்ல இடமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் சரி. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம்.
வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சந்தோஷமாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் அப்படின்றது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அப்படின்றது சாதகமாக அமையும் பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ஆசைப்படக்கூடிய வேலை அப்படின்றது சில பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகமில் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான கிரக அமைப்புகள் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எம்என்சியில் ட்ரை பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வேலை வாய்ப்பு அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லபடியாக தான் இருக்குது. அதில் ஒன்றும் குறைகள் சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மாணவ மாணவிகளுக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக நல்லபடியாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிற மாதிரி பார்த்துக்கணும். உங்களோட அந்த படிப்பு சம்மந்தமான ஆசைகள் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கள எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கீங்க பாருங்கள். ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு, ஏன்னா ஃபீல்டு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே கொஞ்சம் அலைச்சல்களை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு தான். இந்த மாதம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அந்த வேலைகளை வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மேஷமில் பிறந்திருக்க எல்லாருக்குமே பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒரு பயணங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அலைச்சல்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் ஏற்படும். அது உங்களோட தொழில் சம்மந்தமாக இருக்கலாம், வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட சொந்த காரணங்களுக்காக பயணங்கள் செய்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க, டைமுக்கு தூங்குங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லபடியாக தாங்க இருக்கும். கொஞ்சம் செலவுகள் அப்படின்றது இருந்தாலும் ஒன்றும் பெரிய அளவுலலாம் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா அந்த ஒரு எதிர்பார்க்காத பண வரவு அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது யாருக்காவது பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேவைக்கு பணம் அப்படின்றது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஏங்க நான் மேஷமில் தான் பிறந்திருக்கிறேன், எனக்கு ஒரு 1,00,000 கடன் இருக்குது, இந்த 1,00,000 எனக்கு இந்த ஜனவரி மாதத்தில் அடைச்சி முடிச்சிடுவோன்னா அதுக்கு தேவையான பணம் வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உங்களோட ஜாதகமும் நடக்கக்கூடிய தசாபுத்திகளும் தான் முடிவு பண்ணணும். சில பேருக்கு ₹1 கிடைக்கலாம், சில பேருக்கு ₹1,00,000 கூட கிடைக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்க போகுது, நீங்கள் அந்த கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது உங்களோட ஜாதகம் தான். ஏன்னா ஜாதகம் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு ஜாதகம் கிடையாது இல்லைங்களா. செலவுகள் அப்படின்றத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தேவையில்லாத செலவுகள் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். உடல் நலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரி வந்து அதிகமாக ஏற்படுறதுனால இந்த உடல் உஷ்ணம் சம்மந்தமான உடல்நல பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தான். இந்த ஸ்டொமக் பெயின், கேஸ் ட்ரபிள் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த கால் வலி வர்றது அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துலலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இந்த கணவன் மனைவிக்குள்ளே. அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பாவுக்கும் உங்களுக்குமான அந்த உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுறது அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட முடிஞ்ச அளவுக்கு அனுசரித்து போய்க்கோங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகிறதா இருக்கட்டும். அதே மாதிரி இந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஏதாவது நடக்காதா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு நல்ல விதமாகவே அமையறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நடந்துகிட்ருக்கும். இந்த மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மாதத்தோட 2ஆம் பகுதியில் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா
இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும். வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது மேஷத்துக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா அந்த மேஷம் விருச்சிகம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனங்கள் மேலே, அதே மாதிரி இந்த பயணங்கள் செய்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே விருப்பம் இருக்கவங்க. உங்களுக்கு பிடிச்ச வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் தான் சில பேருக்கு. எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக அமையணும். ஜாதகமும் அதுக்கு சாதகத்தை அமைச்சு கொடுக்கணும். இவ்வளோ தாங்க. எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது. வருடத்தோட முதல் மாதம் அப்படின்றது ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதை நல்ல முறையில் எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.